நான் அந்தளவு எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் வந்து நான் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். உங்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், ஏற்கனவே அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற பண்ணக்காரங்க முடிஞ்சது, ஏன்னா லாங்கிலேருந்து வர்றது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் இந்த போராட்டத்தை, இந்த அகிம்சை வழியில் ஆன ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து நம்ம வழிநடத்தி போகணும்னா இந்த லோக்கல் இருக்கிற பணியாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறுவனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தான் தேவை, மற்றவங்களுக்கு தேவையில்லை போல, அவங்களுக்கு போதுமான வளர்ப்பு தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்க, லாபத்தில் தான் தொழில் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தவறான புரிதலில் இருப்பாங்க. அது தவறு அப்படின்னு நாம தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதனால் தயவு செய்து இந்த பக்கத்தில் இருக்க தாராபுரம் அப்படி ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்னாங்க, ஒரு 500 மேற்பட்ட பண்ணையாக இருக்குன்னாங்க. அவங்க கூட நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அவங்க கூட நினச்சிருக்கலாம் இன்னைக்கோட வந்துடுவாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். இது தொடர்பு அப்படின்ற தகவலை சொல்லி வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த அறவழி போராட்டத்தை, அகிம்சை போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். இதில் வந்து ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் வரணும், ஆதரவு கொடுக்கணும். குரூப்பில் போட்டிருக்கிறாங்க, நிறையா விஷயங்களை பகிர்ந்தாச்சு, தொடர்ச்சியாக பகிர்ந்துருக்கணும். ஆனால் அவங்க ஏனோ வர தேங்குறாங்க, என்ன காரணம்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு ஒரு நியாயமான வரப்பு தொகை கிடைக்காத பட்சத்தில் தொடர்ந்து இந்த தொழில் வந்து முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நிறுவனங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நாங்கள் வளர்த்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறோம். இந்த தொழிலை ஒரு இடத்துல முடங்கி போயிடுச்சுன்னா உங்கள் தொழிலும் முடங்கத்தான் செய்ய, உங்கள் வருமானம் பாதிக்கப்படும். அதனால் தவறாக புரிஞ்சு வந்து ஏதோ இவங்க தான் வந்துருக்காங்க, மற்ற பணிகளெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நல்லா தொழில் பண்ணுறாங்கன்ற ஒரு தவறான புரிதல் இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு எங்களுடைய இந்த நியாயமான வேண்டுகோளை, கோரிக்கையை, குறைகளை பரிசீலனை செய்யுங்க. நீங்கள் கொடுக்குறவங்க கொடுக்காம போங்க. ரெண்டாவது வந்திருக்கிறோம், ஏற்கனவே நிறைய தடவை வந்து அண்ணன் தலைமையில் மாநில தலைவர் வந்து உங்களுக்கு ரிமைனிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். குடிமங்கலம் அங்கெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டு அத்தனை மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் வந்து ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுங்க. நீங்கள் வந்து காசு கொடுக்காம போங்க. வந்திருக்கிறோம். உங்கள் தொழில் பார்ட்னர்னு சொல்கிறீங்க, நீங்களாம் நாங்களாம் நீங்களாம் பேசுகிறீங்க. ஸோ வந்திருக்கோம் இல்லையா, குறைந்தபட்சம் அந்த நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்குது. எங்களை தொடர்ந்து இந்த போராட்டத்தை வழிநடத்த விடாமல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்னைக்கு உள்ள நீங்கள் தயவு செய்து வந்து இது ஒரு குறைந்தபட்சம் எங்கள் கோரிக்கையை பரிசீலனை செய்யுங்க, காது கொடுத்து கேளுங்க. அடுத்து இது சம்பந்தமாக நீங்கள் கொடுக்காதுன்னா ரெண்டாவது ஒரு சிட்டிங்களை பேசிக்கிறோம். இதுதான் எங்களுடைய பணிவான அன்பான வேண்டுகோள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆதரவை கொடுத்த அனைத்து பண்ணை உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.